ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிப்ரவரி மாதத்தில் அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் நிகழக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்குது, அதாவது சிம்மராசி நேயர்களுக்கு புதுசாக இந்த காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும், யார்கிட்டலாம் வந்து கவனமாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலையுமே நிகழக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து தான். அதாவது இந்த கிரக நிலைகள் அப்படின்னும் போது 9 கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சியாவது வழக்கம். இதை நம்ம கிரக பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா 12 ராசிகளுக்குமே அதனுடைய தாக்கத்தை கொடுக்கும். அதில் ஒரு சில ராசிக்கு நல்ல பலன்களையும் ஒரு சில ராசிக்கு அசுப பலன்களையும் ஏற்படுத்தும். அதனால் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா காரணங்களுக்குமே இருக்கக்கூடியதுன்னா அது கிரகங்கள் மட்டும்தாங்க. எந்த கிரக நிலைகள் எங்கே இருக்காங்களோ அதை பொறுத்து தான் பலன்கள் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த வரிசையில் சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சிம்மராசி நேயர்கள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், இப்போது அஷ்டம சனியானது நிகழ்ந்துட்டு இருக்குது அப்படின்னு. அஷ்டம சனி என்ன பண்ணும், நிறைய நல்ல பலன்களானது கொடுக்கும். ஆனாலுமே கூட எந்தெந்த இடங்களில் உங்களுக்கு பாதிப்புகள் வந்து கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து பாதிப்புகள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த காலகட்டங்களில் 2 நபர்களை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் கூடவே இருந்தாலுமே கூட யார் உங்களுக்கு நல்லது செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் யார் உங்களுக்கு வந்து தீமைகள் செய்கிறாங்க அப்படின்றதையும் உங்களால் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியும். அப்படி ஒருவேளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியானது நடந்துட்டு இருந்தாலுமே கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களை வந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா சனி வக்ரமாக இருந்தார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி அஷ்டமத்தில் இருந்தாலும் வக்ரமாக தானே இருந்திருக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது நல்ல பலன்களை தான் கொடுத்துருப்பார். ஆனால் வக்ர நிவர்த்தி ஆன பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தியிருப்பார். அதுவும் இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்கள் 7வது வீட்டுக்கு வந்து போக போகிறாங்க. 7ஆம் வீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது புதிய முயற்சி, காதல், இளற வாழ்க்கை, குடும்பம், வெளிநாடு இதெல்லாம் குறிக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு யோகமாக தான் இருக்க போகுது. எந்த வகையிலும் பாதிப்புகள் இருக்காது. ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலுமே கூட அதையெல்லாம் நீங்கள் தான் வந்து சமாளிக்கணும். 7ஆம் இடத்துல 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. அப்போ 5 கிரகங்களும் ஒரே இடத்துல இருக்கும் பொழுது புதிய சிந்தனைகள் எல்லாம் இந்த மாதத்தில் வரும். வேறு ஏதாவது புதுசாக மாற்றங்களை கொண்டு வரலாம், ஏதாவது செய்யலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் உருவாகும். அதே போல் நல்ல பார்ட்னர்கள்லாம் கிடைப்பாங்க. இதனால் நீங்கள் வேகமாக முன்னுக்கு வரத்துக்கான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய பார்ட்னர்ஷிப் மேலே கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்பிக்கையோடு வந்து இருக்கணும். நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவில் வந்து பாதிப்புகளானது ஏற்பட்டுடும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கங்கள் அப்படின்றது கிடைக்கும் பொழுது பயன்படுத்தும் பொழுது நல்ல அளவுக்கு நம்மளால் வந்து வேலை செய்ய முடியும். இல்லைன்னா வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படி ஒரு வேளை இந்த மாதிரி கிடைக்குதுன்னா அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. பார்ட்னர்ஷிப் மேலே நம்பிக்கை வந்து இருந்தது அப்படின்னா போதும், நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அஷ்டம சனி இவ்வளவு நாள் உங்களுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருந்தாலுமே கூட பிப்ரவரி மாதத்தில் அப்படிலாம் எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு இருக்காது. புதுசாக நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கான யோகங்கள் இருக்குது. ஒருவேளை ரொம்ப நாளாகவே வந்து ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து அதை நீங்கள் சரி பண்ணலாம். அதாவது நீங்கள் அதை தொடங்கலாம். அதுக்கான எண்ணங்கள் இருக்கும், யோகங்கள் இருக்கும், சூழ்நிலைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமையும். அப்படி ஒருவேளை அமையுதுன்னா கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் மகரத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இது வரைக்கும் இருந்துட்டு இருந்தார். எப்படி இருந்தார்னா மறைந்து இருந்தார். சூரியன் மறைந்து இருந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பார்னா தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள், மன அழுத்தங்கள், அதாவது எதுவுமே வந்து ஒரு நிலையாக வந்து இருந்திருக்க முடியாது. மனசு வந்து அலைப்பாஞ்சிட்டே இருந்திருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாமே வந்து சூரியன் வந்து ஏற்படுத்தியிருப்பார். ஆனால் அதே சூரியன் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மகரத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்து விலகி கும்பத்துக்கு வந்து போயிட்டார். ஸோ கும்பராசிக்கு போய் சூரியன் நுழைந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாறி இருக்கும். அதாவது மகரத்தில் மறைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய உடல் ரீதியான பாதிப்புகளை கூட கொடுத்துருப்பார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நெஞ்சு வலி கூட ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கலாம். எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடியவர்கள்லாம் இன்னும் பாதிப்புகளை பார்த்துருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி இந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலுமே கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு எதுவும் வந்து சரியாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்காது. ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் வந்து பாதிப்புகளை கொடுத்துருக்கும்.
எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது நிறைய முன்னேற்றங்களை மட்டுமே நீங்கள் வந்து பார்த்துருக்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 7வது வீட்டுக்கு வந்து நகர்ந்துட்டாங்க. 7வது இடத்துல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அங்கே தான் காத்துட்ருக்காரு. ஸோ ராகுவோட தான் இவங்க எல்லாரும் வந்து சேர போகிறாங்க. அதனால் சிம்மராசியுடைய ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான யோகங்கள்லாம் வந்து ஏற்படும். புதனும் சுக்கிரனும் கும்பத்துக்கு வேற போயிருக்காங்க. ஸோ புதன், சுக்கிரன் கும்பத்துக்கு போயிருக்காங்க. ராகு, புதன், சுக்கிரன் இவங்க எல்லாருமே சேர்ந்து இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த 5 கிரகங்களுமே உங்களுடைய வாழ்க்கையை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வரதுக்கான அறிகுறி தான். ராகு, புதன், சுக்கிரன் 3 பேரும் வந்து சேர்ந்து இருக்கும் பொழுது சீக்கிரமாக உங்களுக்கு வந்து முன்னேற்றம் கிடைக்கும். வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல செய்தியோடு தான் நீங்கள் வந்து திரும்பி வருவீங்க. வெளிநாடு போனீங்க அப்படின்னா நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும், பயன்படுத்துவீங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் யோகங்கள் கூட உங்களுக்கு கிடைக்க போகுது. 7ஆம் இடத்துல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா மனைவியினுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே கணவனும் மனைவியும் சேர்ந்து நீங்கள் எதுவும் விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னா சீக்கிரமாக முன்னுக்கு வருவீங்க. கணவனும் மனைவியும் சேர்ந்து முன்னேறம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 7க்குடைய தனாதிபதி தொழில்காரகனோடு இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய மனைவிக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும். அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் 4க்குடைய செவ்வாய் பகவான் 6வது இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறாரு. அதுவும் மறைந்து இருக்கிறாரு. இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பாதிப்புகள் அப்படின்னு ஒன்றுமே இருக்க போகிறது கிடையாது. ஸோ 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் வேறு வராரு இல்லையா? 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் வரும் பொழுது அரசு வேலையோ அரசு சார்ந்த நிறுவனங்கள்லையோ கான்ட்ராக்டுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க ரீதியாக ஏதாவது ஒரு தொடர்பு கிடைக்கும். ஸோ அரசாங்க ரீதியாக கிடைக்குது அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கும்போது அதில் நீங்கள் நல்ல லாபத்தை வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் கூட கிடைக்கும். யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம். ஏன்னா 7 கிரகங்கள் ஒரே இடத்துல கூடியிருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு நல்லது நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகுவுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையிலேருந்தே நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக வந்து மாறி இருக்கும். சூரியன் 7ஆம் இடத்துக்கு வேறு வந்திருக்காரு இல்லையா? கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வந்து வரும். அதனால் இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் கணவன் மனைவியும் வந்து அந்த அளவுக்கு வந்து புரிதல் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய பிரச்சனைகளை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ முடிந்த அளவுக்கு புரிதலை வளர்த்துக்கோங்க. 2 பேருமே வந்து ஒரே விஷயத்த பார்த்துக்கிறது, அதாவது 2 பேத்துக்குமே வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக பார்த்துக்காத மாதிரி, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிரிவுக்கு கூட வந்து காரணமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான இடைவெளியானது அவங்களுக்கு தொடரும் பொழுது அவங்களுடைய வீட்டில் பிரிவு நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. ஸோ அதனால் கணவன் மனைவி 2 பேருமே வந்து கவனமாக தான் வந்து பேசணும். ஒருவேளை மனைவியோடு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா ரொம்ப நிதானமாக வந்து பேசுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை வந்து விட வேணாம். இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து கவனமாக தான் இருக்கணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இல்லற வாழ்க்கையினுடைய பிரச்சனை மனரீதியான பிரச்சனைகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு மாறுது அப்படின்னா சரியான மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுடைய மனசுக்கு ரொம்ப வந்து நல்லா தெளிவை கொடுக்கும். சின்ன விஷயத்துக்கு கூட உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் சிம்மராசியை உடையவங்க ஆண்களாக இருக்கீங்க, அதாவது கணவனாக இருக்கீங்கன்னா மனைவிக்கிட்ட வந்து அமைதியாக போங்க. மனைவி இருக்காங்கன்னா கணவர்கள் வந்து கொஞ்சம் அனுசரித்து போகணும். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 2 பேர்த்துக்குமே நிறைய சிரமங்களானது ஏற்படலாம். வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்களில் வந்து உங்களால் சமாளிக்க முடியாமல் போயிடும். சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் பெருசாக வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பெருசாகாமல் பார்த்துக்கோங்க. முடிந்த அளவுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருங்க. வெளிநபர்களை உங்களுடைய சண்டைக்குள்ளே வந்து அனுமதிக்காதீங்க. ஏன்னா இருவருக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மற்றவர்கள் தலையீடு அப்படின்றது இருக்கவே கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனை இன்னும் பெருசாக போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் எப்போதுமே 2 பேத்துக்குள்ளே மற்றவங்களை வந்து தலையிட விடாதீங்க. வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வெளிநாடு போகணும் அப்படின்னா சாதாரணமாக போகக்கூடிய விஷயம் கிடையாது. அதுக்காக பணமெல்லாம் கட்டணும் இல்லையா?
அந்த செயல்களை எல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இப்போ செய்யவும் வேண்டாம். இப்போ ஏன்னா பணம் சார்ந்த விஷயங்களும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவி இருவருமே வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய மனைவியை வந்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை வந்து கொடுக்கும். ஏன்னா மனைவியின் மூலமாக உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிம்மராசியை இருக்கக்கூடியவங்க கணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்க தான் போகுது. அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கோங்க. அஷ்டமத்து சனிக்காலம் அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். எப்போதும் போல் நீங்கள் சனி பகவானை வழிபாடுகள் செய்யுங்க. இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில் பைரவரை நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க. இல்லைனா பைரவருக்குரிய நாட்களில், அதாவது அந்த திதி வரும் இல்லையா, அஷ்டமி திதி வரும் பொழுது நீங்கள் போய் அவரை வழிபாடுகள் செய்யும் பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் தாக்கங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து குறையும். மறக்காமல் இந்த எளிமையான பரிகாரத்தை வந்து செய்து பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய இது போன்ற எளிமையான பரிகாரங்களையும் கண்டிப்பாக வந்து செய்து பயன்பெறுங்க. இந்த பதிவில் பார்த்த தகவல்களை போல் இன்னும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.